கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? நல்லா படிக்கிறாங்களா? இல்லை வேலைக்கு போயிட்டுருக்காங்களா? ஆலயத்துக்கெல்லாம் போகிறாங்களா? பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கணும். வீட்டோரங்களில் கனி தரிக்கிற திராட்சை செடியை போல் என்னுடைய மனைவிமார்கள் இருக்கணும். நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வார். சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிங்க. ஏசாயா 46:4. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். 3 காரியங்களை வாக்கு மாறாத ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி சொல்கிறார். நான் ஏந்துவேன். சிலர் சொல்லுவாங்க, யாராவது என்னை கொஞ்சம் ஏந்தி பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னா தூக்கி விட மாட்டாங்களான்னு அர்த்தம். ஏந்துவேன் அப்படின்னாச்சுன்னா உன் கடன் சுமைகளை நான் ஏந்துவேன், உன் கஷ்டங்களை நான் ஏந்துவேன், உன் கஷ்டங்களை உனக்கு உதவி செய்வேன் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இனிமேலும் நான் ஏந்துவேன் அப்படின்னா இன்றைக்கி பிறகு நான் உன்னை ஏந்துவேன் அப்படின்னா உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் உதவி கேட்டிருக்கிறீங்க? பண உதவியா, இல்லை பரிசுத்தமாக வாழ்வதற்காக மனநிலை என்கிற உதவியா, இல்லை ஆண்டவரே நான் வீடு கட்டிகிட்ருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்து வாழ்க்கையை செட்டில் பண்ணி விடுங்க. ஆண்டவரே நான் ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு காரியம், இல்லை கடனில் இருக்கிறேன், உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவருடைய உதவிக்காக இருந்தீங்கன்னா நான் சொல்ல, இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன் அப்படின்னாச்சுன்னா கீழே கிடக்கிறவங்கள ஏந்துவேன்னாச்சுன்னா தூக்கி பிடிப்பேன், தூக்கி நிறுத்துவேன், உயர்த்துவேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. ஆண்டவர் உங்களை அடிமட்டத்திலிருந்து ஏந்தி தூக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். வேதம் சொல்கிறது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலேருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடும் உட்கார வைப்பார். அதுதான் ஏந்தி உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு நிலைமை. 2வது, நான் சுமப்பேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மேலே சுமக்கிறது போல் ஆண்டவர் நம்மை சுமந்து வராராம். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி தான் எகிப்திலேருந்து 40 வருஷம் நடந்தான் வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் தான் சுமந்தார். அதனால தான் செருப்பு தேயலை, வஸ்திரம் பழுதுபடலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். 40 வருஷம் அவங்க செருப்பு தேஞ்சு போகலை, வஸ்திரம் பழுதுபடலை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை சுமந்தார் சொல்லி வேதம் சொல்ல. தகப்பன் பிள்ளைய தோள் மேலே சுமக்கிறது போல. சின்ன பிள்ளையாக இருக்கும் போது என் பிள்ளைகளெல்லாம் நான் தோள் மேலே தூக்கி சுமக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு பெரிய சந்தோஷம். அப்பாவுக்கு தோள் மேலே இருக்கிறோம். அதனால அது ஒரு பெரிய தைரியம், ஒரு கெத்து, ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்குள்ளால் இருக்கும். இன்றைக்கெல்லாம் நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை தோள் மேலே தூக்கி சுமக்கிற பாக்கியம்லாம் இல்லை. நிறைய பேர் அதுக்கு நேரமே இல்லை. நேரத்தை செலவு பண்ணுங்க அதுக்காக. அதெல்லாம் பின்னாடி போனால் கிடைக்காது. பிள்ளைங்க ரொம்ப வளர்ந்ததுக்கப்புறம் தூக்கி வைக்கணும்னு நினச்சாலும் வைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் உங்கள் வீடுகளில் இருக்கட்டும். பிள்ளைகளை தோள் மேலே சுமைங்க, பிள்ளைகளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்க கூட விளையாடுங்க. முடிஞ்ச நேரத்தில் வெளியே டைம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களை வெளியே கூட்டிகிட்டு போங்க. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். உங்களுக்கும் இது மறக்க முடியாத ஒரு நல்ல நினைவுகளாக இருக்கும். ஸோ எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு தேவையில்லாத இடங்களில் நண்பர்கள் கூட சுற்றி டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லைன்னாச்சுன்னா தேவையில்லாத சைட்டில் உட்காந்துட்டு டிவி முன்னாடியோ இல்லைன்னாச்சுன்னா மொபைல்லே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும். ஆனால் பிள்ளைங்க கூட மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்றைக்கு பிறகு அதுக்கிட்ட டைம் ஒதுக்கி பாருங்கள். அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சுமக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். பிள்ளைகளை கையில் பிடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளுடைய ஸ்கூல் காரியங்களில் பிள்ளைகளுடைய அந்த ஸ்போர்ட்ஸை போய் என்ஜாய் பண்ணுங்கள். பிள்ளைங்களுடைய அந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸை போய் என்ஜாய் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். ஆண்டவர் உங்களை ஒரு தகப்பன் சுமக்கிறது போல் ஆண்டவர் உங்களை சுமப்பார். அப்போ சுமப்பார்னா உங்களை சுமக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் பிரச்சனைகளையும் சுமப்பார். அவர் நமக்காக யாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். உன் கடன்களையும் அவர் சுமப்பார், உன் அவமானத்தையும் ஆண்டவர் சுமப்பார். ஸோ அவர் சுமக்கிற ஆண்டவர். அடுத்து கடைசியாக அவர் உங்களை தப்புவிப்பார். இன்றைக்கி ஏதாவது காரியத்தில் நீங்கள் சிக்கிட்டு வெளியே வரலைன்னா இன்றைக்கி ஆண்டவர் தப்பிப்பார். வழக்கிலேருந்து தப்புவிக்கிறாரு. இல்லைன்னாச்சுன்னா தேவையில்லாத ஒரு பாவத்தில் நீ இருக்கிறேன்னு அதுலேருந்து ஒன்று ஆண்டவர் தப்பிச்சு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் உனக்கு இருதயத்தில் ஏவுதலை கொடுக்குறாரு. உனக்கு உதவி செய்வார். நீ ஒரு அடி எடுத்து வச்சேன்னா 10 அடி ஆண்டவர் வந்து நின்று உனக்கு உதவி செய்து அதில் என்னை மீட்டெடுப்பார்.
சிங்கக்கபியிலிருந்து அன்றைக்கு தானியேலை தப்புவித்த ஆண்டவர் இன்றைக்கு எந்த சிங்கத்துடைய வாயில் நீ இருந்தாலும் ஆண்டவர் தப்புவிப்பார். எந்த மீனின் வாயில் போய் உட்கார்ந்துட்டு 3 நாளாக வெளியே வர முடியாமல் இருக்கிறியோ அதிலிருந்து ஆண்டவர் தப்புவிச்சு வெளியே கொண்டு வந்து விடுதலை வாழ்வை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளை கொஞ்சம் கை தூக்கி ஏந்தி விடுங்கப்பா, உயர்த்தி அழகு பாருங்கள். பஞ்சத்திலிருந்து கடன்களிலிருந்து இவளை விடுதலையாக்குங்க. சுமக்கிற தேவனே, என் பிள்ளைகளுடைய கடன்களை சுமந்து, வியாதிகளை சுமந்து, சாபங்களை சுமந்து, அவமானங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தீர். என் பிள்ளைகள் இனி அவற்றை சுமக்காதபடிக்கு அற்புதங்களை நேரடியாய் வந்து நடப்பித்து தாரோம். தப்புவிக்கிற ஆண்டவர், இவர்கள் எந்த வழக்கிலேயோ பிரச்சனைகளையோ பாவத்திலேயோ இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர்களை தப்புவிச்சு ஒரு விடுதலையின் வாழ்வை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.